அந்த ஃபேன் பாய் தான் நம்ம. இப்போ கூட பேசுறது கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மீடியாலாம் நம்மளை பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ரசிகர்ன்றது எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. அதனால் ஒரு ஃபேன் பாயா ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. இந்தமாரி ஒரு ஈவெண்ட்டு திரும்ப நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. அதனால் இந்த ஈவெண்ட்டை நம்ம இவ்வளோ காலமாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணி கடைசியாக இந்த காலேஜெல்லாம் ஃபேர்வெல் டே சொல்லுவாங்கள்ல, அதுமாரி தான். நாளைக்கு காலையில் இதை பண்ணோமா நல்லா இருக்காது. நம்ம வரும்போதே ஒரு மூடில் வருவோம், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் கடைசியாக இது அதனால தான் இன்றைக்கி ஈவினிங்கே வச்சேன். நாளைக்கு காலையில் வைக்கிற மாதிரி தான் இந்த பிளான் பண்ணியிருந்தேன். வேறு ஒரு பிளானு, அந்த பிளான் நம்ம பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கலேன். வேணாம் நண்பா, அந்த ரெக்கார்டை நம்ம பண்ணிட்டு போயிருந்தோன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ. இப்போ நம்ம தலைவர் ரெக்கார்டை பிரேக் பண்ண இனிமே யாராச்சும் வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க, முடியவும் முடியாது. அதே தான் எனக்கும். நம்ம ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண, ஜஸ்ட் மிஸ், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நம்ம தலைவரோட உண்மையாக இப்போ அவரோட அந்த ஆனஸ்டாக இருக்கிறது நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். நம்ம கூட அதுக்கு முன்னாடிலாம் எப்படியோ இருந்தோம் ஒரு சில விஷயங்கள்லாம். அவர் எப்படி சொல்றதுன்னா, நேர்மனா இப்படி தாண்டா ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்றத அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். உண்மையாலே ஏன்னா தேர்தலில் ஓட்டு போடும் போது எல்லாம் வாக்குறுதி கொடுப்போம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் எந்த கட்சியுமே கொடுக்காத ஒரு வாக்குறுதி, நான் ஊழல் பண்ண மாட்டேன், மக்கள் வரி பணத்தை ₹1 தொட மாட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் சொன்னாத ஒரு வார்த்தை நம்ம அண்ணன் சொன்ன வார்த்தை. சரி, ஜெயிச்சிட்ட பிறகு எல்லாரும் மாரியும் அப்படி சைலண்டாக விட்டு அரசியல் பண்ணிட்டு போகலாம்ல. ஜெயிச்சு சிஎம் ஆனவனே அதே வார்த்தைப்பா, இதை யாரா சொல்லுவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரு அந்த மக்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. ஒரு காலத்தில் ரசிகராயை நம்ம நேசிச்சாரு. இப்போ இந்த மக்கள் நம்மளை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டாங்கன்னு முழுக்க அது தாமாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, ஓகேவா, எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படின்றதுல தெளிவாக இருக்கார் தலைவர். உண்மையாலே எப்படி ஆஃபீஸர்லாம் நம்ம எல்லாம் பயந்து போயிருக்காங்களோ, நானும் பயந்தாமா போயிருக்கேன். உண்மைதான்பா. ஏன்னா எந்த இடத்துல போனால் எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அப்படின்றதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் சோலாவாக நின்னோம். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட 108 இடத்துல வென்றிருக்கோம். இதில் ஒரு வரலாறு என்னன்னா, ₹1 காயின் கொடுக்காம அரசியல் வரலாற்றையே அடிச்சு உடைச்சிருக்காரு நம்ம தலைவர். அப்படியாப்பட்ட ஒரு ரெக்கார்டு. அதுதான் சொன்னேன், இனிமே யாரா பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அடுத்தது இந்த ஜாதி மதத்தை உடைச்சாரு. இங்க இவங்க தான், அங்க அவங்க தான், இது அதுதானே, அதையும் உடைச்சாரு. இங்க ஜாதி மதத்துக்குலாம் வேலை இல்லடா, நாங்க நேசிக்கிற ஒருத்தர் வந்தானா அவர் பின்னாடி தானே நிற்போம், எங்களுக்கு ஜாதி மதம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நின்னாங்க. பார்த்தீங்களா? அதுதான். உண்மையிலே தளபதி ரொம்ப மிஸ் பண்ண போறோம். நம்ம உங்களை மாரி நானும் ஒரு ஃபேன் பாய் தான். ரொம்ப எக்ஸைட்மா நாளைக்கு நம்ம அந்த படம் பார்க்க போறோம். உண்மையிலே உங்களை மாரி நானும் ரொம்ப ஆவலோட இருக்கேன். படத்தை கண்டிப்பாக பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். அதே டைமில் நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி, நாளைக்கு ஃபங்க்ஷன் இங்கே எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, உள்ளே பண்ணுங்க, வெளியில் பண்ணாதீங்க, மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆளுங்கட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஏளனமாக பேசி எதுவும் பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன்.
ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ பெரிய யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக நம்மளுக்கும் காவல்துறையும் ரொம்ப இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த உதவியை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்கள நன்றி சொல்லி தான் ஆகணும். அதே டைமில் இப்போ பாருங்கள் நம்ம அந்த நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அதேமாரி நாளைக்கு தேட்டரில் படம் பார்க்க வந்தாலும் சரி அதேமாரி தான் இப்போவும் சொல்கிறேன். அப்புறமா ஒரு நலத்திட்ட உதவி ஒரு 100 பேருக்கு ஹெல்மெட் கொடுக்கலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் ஹெல்மெட் இல்லையோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டை வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம மகளிர் அணி இருக்காங்க, அவங்களெல்லாம் சேரீ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொடுக்கணும். அப்புறமா நம்ம இது வரைக்கும் இந்த தேட்டரில் நம்ம லாஸ்ட்டாக வந்து படம் தளபதி படம் பார்க்க போகிறோம். ஏன் நம்மளுக்கு தேவைன்னா நான் சாரிகிட்ட சொன்னால் ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா சார்? அவ்வளோதான், அதுதான் பண்ணோம், வேறு வழி கிடையாது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தலைவர் பிறந்த அன்றைக்கி என்ஜாய் பண்ணுருவோம். ஓகேங்களா? அப்படிலாம் விட்டுலாம் போக முடியாது சார். ஓகேங்களா? கண்டிப்பாக எங்களுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு படம் ஒன்று போடணும். நீங்கள் நாங்களும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து இதேமாரி என்ஜாய் பண்ணோம். ஓகேங்களா? அதனால் நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? நன்றி 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 நன்றி.